Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவர்களே, இன்றைக்கி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஃபஸ்ட் மிட்டம் டெஸ்ட் 2025க்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் 8 1 மார்க் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நா தட் மீன்ஸ் வந்து சீவ்னு சொல்லுவோம், ஆப்ஷன் ஏ. செகண்ட் ஒன் வந்து கேக்கல்னா ஷார்ப் நாய்ஸ் ஆர் க்ரைன்னு சொல்லுவோம், ஆப்ஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ க்ரை கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் வந்து கேயோஸ் தட் மீன்ஸ் வந்து கன்ஃபியூஷன் ஆர் டிஸார்டர்னு சொல்லக்கூடியது தான், அல்லது வந்து ஆப்ஷன் சி கம்பேர் பண்ணலாம் டிஸார்டர். நெக்ஸ்ட் 4 to 6 ஆன்டனிம்ஸ். அப்போ சூப்னா மூவ் வெரி குயிக்லி, அப்போ ஸ்லோலி கம்பேர் பண்ணுறோம். ஃபிஃப்த் ஒன் வந்து ரேபிட்லினா வேகமாகன்னு சொல்ல குயிக்லி, அப்போ ஆன்டனிம் ஸ்லோலி. சிக்ஸ்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்து வேம்ட்னா ஸ்ட்ரக் சம்திங் ஃபோர்ஸ்ஃபுல்லி சொல்லுவோம், அப்போ வேமோட ஆன்டனிம்ஸ் வந்து டேப்டு. நெக்ஸ்ட் வந்து ரேடியஸ் வந்து ரேடி. எயித் ஒனுக்கு வந்து பூங்கோதை கேன் ஸ்பீக் செவரல் லாங்குவேஜ், ஏன்னா எபிலிட்டி இந்த ப்ரெசன்ஸ் சொல்லும்போது அவங்க டெர்மிங் அப்போ கேன். ஓவராலாக இந்த 8 1 மார்க்குமே உங்களுக்கு வந்து டேரெக்டாக புக் பேக் வந்து கம்பேர் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் ப்ளூரலும் நமக்கு செகண்ட் யூனிட்ல இருக்கிறது தான். நெக்ஸ்ட் கம்பேரிசன் மாடல் ஆக்சுவலி ஃபஸ்ட் யூனிட் இருக்குது. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள். Why did the seagull fail to play? Because he was afraid to play. Afraid எழுதலாம், fear எழுதலாம், frighten எழுதலாம், scare எழுதலாம், எந்த கான்செப்ட் கம்பேர் பண்ணிக்கலாம். Where were the author when he heard the noise? He was in the bathroom. ரொம்ப சிம்பிள். Who were the narrator's neighbor? The narrator neighbors were இல்லை பார்த்தீங்கன்னா போர்டு மிஸ்டர் போர்டு அண்ட் இஸ் வைப். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாயிண்ட் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 12th வந்து கிரம்பிள் ஃபேமிலின்னு, 13th வந்து லைஃப் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கிராமர் கேட்ட 3 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அவர் ஆர்மி ஹஸ் டிஃபீட்டட் த எனிமி. இந்த கொஸ்டின் லாஸ்ட் இயர் பப்ளியில் கேட்டது. அப்போ த எனிமி ஹஸ் பீன் டிஃபீட்டட் பை அவர் ஆர்மி. ரொம்ப சிம்பிள், ஏன்னா அவர் ஆர்மி சப்ஜெக்ட் ஹஸ் டிஃபீட்டட் பை த எனிமி. அப்போ த எனிமி ஹஸ் பீன் டிஃபீட்டட் பை அவர் ஆர்மி. நெக்ஸ்ட் பஞ்சுவேட்டும் இதில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தென் பிரிங் தம் ஹியர் ஏரியல். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டலோட கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 16th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ரீஅரேஞ்சில். இப்போ ஃபஸ்ட் ஒன் இது ரெண்டுமே நிறைய டைம் கேட்டு ரூபன் ஸ்பீக் டூ லாங்குவேஜ் பிசைட் ஜெர்மன், த யங் சீகல் வாஸ் அலோன் அண்ட் ஓவரால் இந்த 3 கேட்டு ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரோடு மேப் எழுதும் போது வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் ரைட் லெஃப்ட்லாம் கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் எழுதுனீங்களா போதும். மற்றபடி வந்து ரோடு மேப் வந்து ட்ராப் பண்ண நெசரி இல்லை. நெக்ஸ்ட் பேராகிராஃப் ஏதாவது ஒரு பேராகிராஃப் படிச்சினா போதும். இதில் என்ன கேட்டிருக்காங்க சீகளும் அதே மாதிரி கோஸ்ட்னா சீகள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் கிரம்பிள் ஃபேமிலியில் இருந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி ஒன்று தான் கேட்டிருக்காங்க, கிரம்பிள் ஃபேமிலி. அதுக்கப்புறம் ரைமிங் பார்த்தீங்கன்னா ரைமிங்கோட வந்து கோல்டு ஸ்கோல்டு மீட் ஸ்ட்ரீட். அப்போ ஏஏபிபி. கான்ட்ராஸ்ட் அதில் எப்படி கம்பேர் பண்ண என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த வெதர் இஸ் ஆல்வேஸ் டூ ஹாட் ஆர் கோல்டு இருக்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் சொல்லும் போது கான்ட்ராஸ்ட். அதுவே இந்த 4 லைனை 4th லைன் கேட்டிருந்தாங்கன்னா அது நம்ம வந்து பர்சானிஃபிகேஷன், கம்ப்ளைண்ட் சொல்லி பர்சானிஃபிகேஷன். நெக்ஸ்ட் அலிட்டேட் வந்து சிம்பிளாக கொடுத்தேன். நெக்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் அதே மாதிரி நோட்டீஸ் ரெண்டுமே சிம்பிள் தான். மெமரி பாயிண்ட் ஃபஸ்ட்டு 5 லைன் தான் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் பேப்பரில். நான் டீட்டெயில் பேரப் டெம்பஸ்ட் ஆர் ஜிக்ஸாக். ஸோ ஓவராலாகவே இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இது ஒன் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம அப்படியே வரும்னு சொல்ல நீங்கள் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டியில் 10th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் மிட் டேர்முக்கு செப்பரேட்டாக ஒரு பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு தேவையான எல்லா கொஸ்டின் பேப்பருமே நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் STC. So once again thank you from GR Success STC for your valuable support, and also I wish you all success to score high marks in the first midterm. All the best. Okay, thank you, bye.